எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்திருந்த பிக் பாஸ் சீசன் 10 வந்து தொடங்க போறாங்க. அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகிடுச்சு. இப்போ பிக் பாஸ் வந்து எப்போ தொடங்க போகுது? எப்போ வந்து யார் யாரெல்லாம் உள்ள போக போறாங்க? எந்த மாதிரி இருக்க போகுது? 9 வரைக்கும் வந்து பார்த்து முடிச்சாச்சு. 10வது சீசன்ல யார் யார் கலந்துக்க போறாங்க? எப்படி இருக்க போகுது? என்னென்ன புது டாஸ்க் கொண்டு வர போறாங்க? அப்படிங்கிற பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆவலாயிட்டாங்க. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மூலமா மக்களை வந்து தன்வசப்படுத்துவாங்க. சோ அந்த நிகழ்ச்சிகள்ல ஒண்ணுதான் பிக் பாஸ். இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா குவைத் குமாலி போய்கிட்டு இருக்கு, சூப்பர் சிங்கர் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு புது ஷோயுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ இதை பாக்குறதுக்கு ஆடியன்ஸ்மே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து தொகுத்து வழங்குறாங்க அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சிக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது. இதுவுமே பிக் பாஸ் மாதிரி தான். ஒரு வீட்டுல வந்து 6 பசங்க 6 பொண்ணுங்க. சோ இவங்கள வச்சு லவ் வச்சுதான் இந்த ஒரு கண்டென்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. சோ இந்த ஷோ வந்து கண்டிப்பா லவ் சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து ப்ரோமோலே தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் இதை வந்து எப்படி கொண்டு போக போறாங்க, எந்த விதமான மாற்றம் இருக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து கண்டிப்பா லவ் இருக்க போகுது, டாஸ்க் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. சோ இது ஒருபுறம் இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் 10 வந்து எப்போ தொடங்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமா தான் இருக்குது. அதுக்கான காரணம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பொதுமக்கள்ல இருந்துமே நீங்க கலந்துக்கிடலாம், நீங்க வந்து இதுக்கு பண்ண வேண்டியது இந்த விஷயம் தான், நீங்க வந்து ஷோவுக்கு எதுக்கு வர போறீங்க, எதுக்காக நீங்க வரணும் அப்படிங்கறத ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வந்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி வந்து பொதுமக்கள்ல இருந்துமே கண்டஸ்டன்ஸ் வந்து எடுக்க போறாங்க. இப்போ 9th சீசன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இன்ஸ்டா பிரபலங்களை தான் உள்ள எடுத்து போட்டிருந்தாங்க. சோ அவங்கலாம் வந்து அந்த சீசன்ல வந்து ஏன் இவங்க எல்லாம் உள்ள போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம 18+ கண்டென்ட்லாம் இருக்குப்பா, தேவையில்லாம இந்த ஷோ வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதுக்கு எதிராக போராட்டம் கூட நடந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஷோ வந்து வெற்றிகரமா முடிச்சு 100 நாட்களை தாண்டி ஃபைனல் வின் பண்ணி அறிவிச்சு அதற்கான தொகையெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் கடந்த ஃபர்ஸ்ட் சீசன்கள் அந்த காலகட்டத்திலலாம் நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. இந்த சீசன் தொடங்க போற ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து யாருக்குமே இது என்ன ஷோ அப்படிங்கிறது தெரியாது. பிக் பாஸ் அப்படின்னா என்ன, அது என்ன கண்ணாடி எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்கன்னா என்னவா இருக்கும், ஒருவேளை இது தேர்தலுக்கான ப்ரோமோ அப்படின்னு கூட எல்லாம் எல்லாரும் யோசிச்சு பார்த்துருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. 100 நாள் வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும், அவங்க கையில வந்து போன் கொடுக்க மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து பேச முடியாது, உள்ள இருக்க கூட மட்டும் தான் பேசிக்க முடியும். அதுவும் அவங்களுக்கு டாஸ்க் கொடுத்து அவங்கள வந்து மண்டையை பிச்சுக்க வச்சுப்பாங்க. ஸோ அவங்க டிப்ரெஷன் ஆகுறாங்களோ இல்லையோ அந்த ஷோவை பார்க்குற ஆடியன்ஸை வந்து மண்டையை பிச்சுக்க வச்சுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த ஷோ வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து ஒரு சில பேர் நமக்கு பிடிச்சவங்க ஆயிடுவாங்க அந்த ஷோவில். ஸோ இதனால வந்து யாராவது பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்களை திட்டுறது, ஒன்று சீரியல் தான் அந்த மாதிரி நடக்கும். சீரியல்ல மட்டும்தான் இப்போ ஒரு சில கேரக்டர் பிடிக்கும், அதை பத்தி பேசுவோம். சீரியல் இந்த சீன் நடந்துச்சு, நாளைக்கு இது நடக்குப்பா, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ சீரியலுக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தாங்களோ அதை விட பெரிய பல மடங்கு பிக் பாஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் அதிக அளவுல வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா அங்க வந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுறது கேமராவில், அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய கேரக்டர் இதுதான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றது, ஒருத்தருக்கு வந்து திட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே அவங்க ஃபேவரட் வந்து சூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் தயவு செஞ்சு ப்ரோமோ போடுங்க, ஏன் இவ்வளவு நேரம் காக்க வைக்கிறீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோமோல இருக்கிறதும் அங்க ஃபுல் டே டெலிகாஸ்ட் ஆகிறதுல இருக்கிறதும் வந்து ஒரே போல இருக்காது. நீங்க சும்மா வந்து ப்ரோமோல ஹைப் ஏற்றி விட்டுட்டு ஷோ வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படின்னா திட்டுற நாட்களுமே இருக்கதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்து ரசிகர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீசன் அதாவது வழக்கம் போல பிக் பாஸ் சீசன் 10ஐயுமே விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க போறாரு அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. ஏன்னா கடந்த சீசன்ல அவர் வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, இவருக்கு வந்து தொகுத்து வழங்கவே தெரியல, அதாவது அவருமே உள்ள இருக்க ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி தான் பேசிட்டாரு, எதுவுமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ல மாட்டாரு, சும்மா ஏதோ ஒரு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு, தயங்கி தயங்கி சொல்றாரு. அதுவும் அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து அந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ள போயிருந்தப்போ வந்து கடந்த சீசன்ல போயிருந்தப்போ வந்து அவருடைய நண்பருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, நண்பர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து திட்டமாட்டுறாரு அப்படின்லாம் வந்து விமர்சனங்களை வந்து சந்திச்சாரு. பட் இப்போ மறுபடியுமே இந்த 10th சீசனையுமே இவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. பட் இருந்தாலும் இவருமே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருப்பாரு. கமலஹாசன் அண்ட் விஜய் சேதுபதி உங்களை கம்பேர் பண்ணும்போது கமலஹாசன் அவர்கள் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா யாரா இருந்தாலும் என்னத்தா இருந்தாலும் சொல்லிடுவாரு, மூஞ்சு கடிச்ச மாதிரி சொல்லிடுவாரு. ஆனா அது மட்டும் இவர் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஃபைனலா இந்த ஷோவை என்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா செப்டம்பர் மாசம் தான் இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதுவும் செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த ஷோ வந்து ஒளிபரப்பாக போகுது. அதாவது 10th சீசன், அதாவது பிக் பாஸ் சீசன் 10 வந்து
செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து இந்த சீசன் வந்து முடிஞ்சிச்சு. கடந்த சீசன் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆன மாதிரி இருந்துச்சு. 2026 இந்த இயர் வந்து பிறந்துச்சு. டக்குன்னு 7 மாசம் வந்து அப்படியே ஓடிடுச்சு. இன்னும் 2 மாதம் தான் இடையில இருக்கு. ஸோ அதுக்குள்ள பிக் பாஸ் சீசன் 10மே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சீசன்ல வந்து யார் யார் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் பொதுமக்கள்ல இருந்துமே எடுக்க போறோம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதனால பொதுமக்கள்ல இருந்து யார் உள்ள போறாங்க, எந்த ஊர்ல இருந்து போறாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்குமே ரொம்பவே ஆவலா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒருபுறம் இருந்தாலும் கடந்த காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நடிகர் நடிகைகள் அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு துறையில வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிறவங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. திருநங்கைகள் உள்ள போயிருக்காங்க. அதுக்கப்புறமா சாமானிய மக்கள்ல இருந்துமே உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பொதுமக்கள் எதுவுமே இல்லாத பொதுமக்கள்லையுமே வந்து உள்ள கூட்டு போறதுக்கான வழி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஏஜ் கேட்டகரியில எப்படி உள்ள எடுக்க போறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அப்படிங்கிறத தாண்டி ரியாலிட்டி ஷோக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில பேர் அங்க வேலை பார்க்கக்கூடிய அவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடியவங்க தான் உள்ள அனுப்புவாங்க. எப்படிதான் ஆடிஷன் வச்சாலுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்குமே பரவலா தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஏமாந்தவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல ஆடிஷன் வைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்து ஷோக்கு அதுக்குள்ள எங்க கூப்பிடாமலே ஷோ நடத்திடுறாங்க, பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு வந்து ஷோவை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுமே இருக்குது. ஸோ இந்த சீசன்ல அப்படி பண்ண போறாங்களா, பிக் பாஸ்ல அப்படி பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரியுமே பரவலா இருக்கு. இவங்க வந்து சும்மா வந்து பொதுமக்களை கவர்றதுக்காக ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க உண்மையாவே பொதுமக்களை தான் உள்ள கூட்டிட்டு போறாங்களான்னு கேட்டா தெரியல அப்படின்ற மாதிரியுமே ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா எல்லா இப்போ ரியாலிட்டி ஷோக்கள்லையுமே இந்த ஒரு குற்றச்சாட்டு பரவலா முன்வைக்கப்படுது. அது உண்மையோ பொய்யோ அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில தான் பிக் பாஸ் சீசன் 10லையுமே நீங்க பொதுமக்கள்ல இருந்து ஆட்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆசையா வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்கள எடுப்பீங்களான்னு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நீங்க உள்ள கொண்டு போறீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க. உண்மையாவே இந்த விஷயம் நீங்க பண்றீங்கன்னா பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. ஸோ இதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிக் பாஸ் சீசன் 10 பார்க்க ஆவலா இருக்கீங்களா அப்படிங்கிறதையும், இதுல வந்து ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.